ஹலோ, என்னங்க சொல்றீங்க? இன்னும் 2 நாளா? இன்னைக்கு தரேன்னு சொன்னீங்க, இன்னும் 2 நாளா ஆகுன்றீங்க. சார் ப்ளீஸ் இதுக்கு மேலே லேட் பண்ணாதீங்க. இன்னும் நிறைய பேருக்கு நான் பத்திரிக்கை கொடுத்தாகணும். ஊரில் ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நான் கொடுத்தாகணும். தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க பாருங்கள் சார். நாளைக்கு மறுநாள் வந்து நான் பத்திரிக்கை கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். என்னம்மா லக்ஷ்மி, விஸ்வம் சாப்பிட்டாச்சா? என்னம்மா டல்லா பதில் சொல்ற? என்னத்தங்க சொல்றது, அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரியா இருக்கிறான். மனசுல எதையோ வச்சுக்கிட்டு மறிக்கிட்டே இருக்கான். என்ன சொல்றமா? தூக்க மாத்திரை போட்டுட்டு படுக்கிறான், அதுவும் 2 மாத்திரை. இந்த வயசுல எப்படின்னா அவன் மனசு இன்னும் குழம்பிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவன் அந்த சிரிக்கி நினப்புல தான் இருக்கான் போல இருக்கு. தெரிஞ்சது தானம்மா, விட்டு தள்ளுமா. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடுவான், கவலைப்படாத நீ. சரி, சாப்பிடுங்க. ஹலோ மா, நான் குமார் பேசுறேம்மா. ஏன்பா, உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், தலைக்கு மேல இங்க வேலை இருக்கு. நீ சென்னையில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பி வா. இல்லம்மா, அது இத பார்ப்பா, நாங்க வயசானவங்க. உன் ஃப்ரெண்டு என்னடானா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கிறான். நீயும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வந்தா தானே இங்க மலமலன்னு வேலையே நடக்கும். அவனும் கொஞ்சம் நார்மல் ஆவான்ல. சீக்கிரம் கிளம்பி வர வழியை பாரு. சரிம்மா, நான் வந்துடுறேம்மா. குமார், உனக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நீ மட்டும் இல்லைன்னா அந்த மேகலாவோட சுயரூபமே தெரிஞ்சிருக்காது. அந்த விதத்துல எங்க குடும்பத்துக்கு பெரிய நன்மை பண்ணிருக்க. அந்த பையதான்ப்பா இன்னும் தெளிவாகவே இருக்கான். இப்ப கூட 2 தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு படுக்க போயிருக்கான். இதெல்லாம் பாக்குறப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? வயிற்றுச்சலா இருக்கு. அது சரியா போயிரும்மா. சரிப்பா, நீ எதுக்கு ஃபோன் பண்ண? அவங்கிட்ட பேசவா? ஆமாம்மா. நீ நாளைக்கு பேசுப்பா. இப்பதான் அவன் மாத்திரையை போட்டு தூங்க போயிருக்கான். சரிங்கம்மா. சரிப்பா, சீக்கிரம் வந்துரு. ஏன்டா விஷயத்த சொல்லாம கட் பண்ணிட்ட? எப்படிடா சொல்றது? அம்மா எடுத்தாங்க, மேகலாவுடைய சுயரூபம் என்னாலதான் தெரிஞ்சுன்னு எனக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அவங்க கிட்ட போய் என்ன என்னடா பேச சொல்ற? அதுக்காக பேசாம இருக்க முடியுமா? இது விஸ்வத்தோட வாழ்க்கை பிரச்சனைடா. டேய், அவன் மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கானா, என்ன பண்ண சொல்ற? டேய், உனக்கும் விஷயத்துக்கும் பொதுவான ஃப்ரெண்ட் யாரும் திருச்சூர்ல இருக்காங்களா? ஆமாண்டா, கோகுல்னு ஒருத்தர் இருக்கான். டேய், அவனுக்கு ஃபோன் போட்டு முதல்ல விஷயத்த சொல்லு. காலையில விஷயத்த பத்தின உடனே முதல்ல சொல்ல சொல்லு. ஓகேடா. ஹலோ. டேய், நான் குமார் பேசுறேன்டா. டேய் குமார், நீ எப்படா வர? கல்யாண வேலைலாம் அப்படியே இருக்கீங்க. டேய், என்னடா பேசுற? காரியம்லாம் கெட்டு போயிடுச்சு தெரியுமா? என்னடா சொல்ற? நானும் என் ஃப்ரெண்டும் ஒயின் ஷாப்ல இருக்கிற பார்ல உட்காந்து தண்ணி வச்சுட்டு இருந்தான்டா. அப்ப பூபதி அங்க வந்திருந்தான்டா. நம்ம மேகலா பத்தி நினைச்சது எல்லாமே தப்புடா. அவன் மேகலா பத்தி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கான்டா. அன்னைக்கு ஒருத்தன் நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேரளாவுல இருந்து விஸ்வன்னு ஒருத்தன் வந்தான் இல்ல, அதான் சொன்னேன். அவங்ககிட்டயே அந்த மேகலா ஒரு கேஸ்னு நம்ம எப்படி நம்ப வச்சோம்? அவன் நினைச்ச மாதிரி மேகலா தப்பான பொண்ணே கிடையாதுடா. அவன் என்னென்னவோ அவளை பத்தி சொன்னது பூரா போயிடா. அட பாவி, என்னடா இப்ப வந்து இப்படி பேசுற? டேய், சாரிடா. என்னடா சாரி? அறகுறையா எதையோ பார்த்துட்டு அறகுறையா ஏதோ புரிஞ்சுக்கிட்டு இப்ப 2 பேர் வாழ்க்கை கெடுற மாதிரி பண்ணிட்டியடா. தப்பு நடந்து போச்சுடா. சூழ்நிலை அந்த மாதிரி, யார் என்னடா பண்ண முடியும்? சரி விடுடா, நடக்க வேண்டியதை பார்ப்போம். நான் இந்த விஷயத்தை விஸ்வத்துக்கிட்ட சொல்லன்னு பார்த்தேன்டா. அம்மா எடுத்துட்டாங்கடா போனை. டேய், நீ ஒன்று பண்றியா? காலையில அவனை பார்த்து இம்மீடியேட்டா இந்த மேட்டர் சொல்லிடுறியா ப்ளீஸ்டா? டேய். சரிடா, முதல் வேலையா விஸ்வத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறேன். அப்பா அடி, இப்பதான்டா நிம்மதியா இருக்கு. தேங்க்ஸ்டா கோகுல், கொஞ்சம் சொல்லிடு. சரி, நான் வைக்கிறேன். என்ன மேகலா, சைட்டு வேலை முடிஞ்சதும் சமையல் வேலையா? இல்ல பாட்டி,
என்னமோ இன்னைக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் ஸ்வீட் செய்யலான்னு. சந்தோஷம் இருக்காதா பின்ன? அக்கா, ஒரு ராசிக்கு பலன் சூப்பரா போட்டிருக்கு. படி. நினைத்த காரியம் நிறைவேறும். விரைவில் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். பிரிந்த உறவுகள் வந்து சேரும் காலம் இது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். ஆனால் சனியின் உக்கிர பார்வையில் பாதிப்பு உள்ளதால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளும் எண்ணெயும் சேர்த்து விளக்கேற்றி வரும். அது சரி, அது சரி. தள்ளுங்க. என்ன வேணும்? எங்க உங்களுக்கு அந்த என்ன காப்பி வேணும்? டீ குண்டா? வேணுமா? என்கிட்ட சொல்லு, நான் போட்டு தரேன். போதும் போதும், என் வேலையை நான் பாத்துக்கிறேன். உங்க வேலையை நீங்க நீ பாருங்க. வா. ஏதா வச்ச இடத்துல இருக்கா? வாங்க, வாங்க, வாய் மட்டும் வாங்க. பேச சொல்லு, நல்லா பேசணும். இந்த நேரம் சந்தோஷமா பேசிட்டு இருந்தா அந்த வடிவுக்கு பொறுக்கவே அங்க பொறுக்காது. போய் உட்காரு. அம்மா குடுங்க. சாப்பிடுங்க. மேகலா செஞ்ச ஸ்வீட் நிறைய சாப்பிடுங்க. என்ன மேகலா, ஸ்வீட்ல மணி தூள் கிளப்பிட்டு இருக்க, என்ன விஷயம்? இது பாருங்க, குடுத்தா பேசாம சாப்பிடுங்க. என்ன எதுன்னு கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. ஏம்மா, இப்ப அப்பா என்ன கேட்டுட்டாரு? ஏன் இப்படி கோவப்படுற? அது இல்லம்மா, மேகலா மனசு சந்தோஷத்துல ஏதோ ஸ்வீட் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கா. இது உன் நாத்தனாருக்கு தெரிஞ்சா வயிறு எரியும். ஏற்கனவே உள்ள வெடிச்சிட்டு இருக்கா. இல்ல, நான் எதுக்கு கேட்டேன்னா, இன்னும் 2 நாள் கழிச்சு பண்ணிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என்ன தாத்தா? நம்ம கல்யாண நாள், 50வது கல்யாண நாள். பாட்டி சொல்லவே இல்ல. போடி. ஏன் தாத்தா 50 வருஷம் பாட்டியோட வாழ்ந்திருக்கீங்க, உங்களுக்கு போரே அடிக்கல? டேய், என்ன பேச்சு இது? பெரியவங்கன்ற மரியாதை இல்லாம. பிடித்தலக விளையாட்டுக்கு ஏதோ சொன்னா. எங்க காலம் எல்லாம் வேறப்பா. நம்பி கைப்பிடிச்சு வந்தவளை கடைசி வரைக்கும் கண்கலங்காம வச்சு காப்பாத்தணும்னு நினைக்கிறது. ஆனா இப்போ ஏதோ நானும் உங்க தாத்தாவும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம சந்தோஷமா வாழ்ந்துட்டோம். என்ன பாட்டி இது? எவ்வளவு நல்லதெல்லாம் நடந்திருக்கு. இப்படி சலிப்பா பேசுறீங்க. இந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனை குழப்பெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. இப்ப நம்ம கண்மணி நிலை இப்ப. ஆமாம்மா, நானும் உங்க தாத்தாவும் எங்க காலத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டோம். ஆனா எங்களுக்கு அப்புறம் நீங்க சின்ன சிறுசுங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாதானே எங்க மனசுக்கு நிறைவா இருக்கும். என்ன பாட்டி இது? எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க இப்படி பேசாதீங்க. இது எல்லாம் மனசுக்குள்ள முள்ள இருந்து குத்திக்கிட்டே இருக்கு. சின்ன சிறுசுக நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு கண்டு மூடணும். அதான் என்னுடைய பிரார்த்தனை. நிறுத்துங்க தாத்தா. என்னது? நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம். மேகலா அக்கா சொல்றது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா பில்டிங் விஷயத்துல நானே மலைச்சு போய் நின்னப்போ அக்கா கொடுத்த நம்பிக்கையில தானே ஜெயிச்சோம். அதே மாதிரி கண்மணி விஷயமும் நல்லபடியா நடக்கும். கரெக்டா சொன்ன செழியா. எல்லா பிரச்சனைகளையும் தாய்க்கு தாயாவும் தகப்பனுக்கு தகப்பனாவும் நின்னு மேகலா சாதிச்சு கட்டுவா. விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சரம் வேறையா? உன்னை வளர விட்டதே தப்பா போச்சு. அப்பவே உன்னை. நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏய், என்னடா பண்ணிட்டேன்? கரப்பாம்பூச்சி அடிச்சேன், அது தப்பா? என்னை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? அத்தை, இந்த குதர்க்கமான பேச்செல்லாம் வேண்டாம். நீங்க நாங்க பேசுனது தானே ஜாட பேசுனீங்க. ஆமான்னு சொல்றேன். என்ன பண்ணுவீங்க? என் தலையை சீவிடுவீங்களா? அத்தை, ஏன் இப்ப இவ மேல கோவப்படுறீங்க? நீங்க கண்மணி விஷயத்துல பண்ணது என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அதான் உங்ககிட்ட கோவமா பேசினேன். விடுமா, நீ கோவப்படலன்னு சொன்னா மட்டும் அவங்க என்ன பாராட்ட போறாங்க? வெறுக்கணும்னு நினைச்சு அவங்க காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்டட கட்டுற விஷயத்துல என்னென்ன சொல்ல கொடுத்தாங்க, என்னெல்லாம் பேசுறாங்க அவங்க. இப்ப கட்டடத்தை முடிச்சு எல்லாருக்கும் கொடுக்க போறேன். அவங்க தம்பி மரியாதையை காப்பாத்திருக்க. அத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நியாயம் பேச போறியா? அனாவசியமான பேச்செல்லாம் வேண்டாம், அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன நடக்கும்? நிறுத்துங்க தாத்தா. நீ சும்மாருமா. என்னமோ விளக்கமாறு அது இதுன்னு பேசிட்டு இருக்க. என்ன தையத்தக்கன்னு குதிக்கிறீங்க? உங்க அருமை பேத்தி எல்லா கட்டடத்தையும் கட்டி முடிச்சிட்டானா? அவ எங்க கட்டி முடிச்சா? என் தம்பி முக்காவாசி கட்டடத்தை கட்டி முடிச்சிருப்பானா. மிச்சம் மீதி இருந்ததை முடிச்சா, அவ்வளவுதானே? அதுக்காக என்னவோ பிரச்சனையெல்லாம் தீக்கிற பரமாத்மா மாதிரி இவளை நினைச்சு தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. ஏங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்களேன்.
அவ அப்பா பேரை காப்பாத்தணும்னு போராடினா, அதுல சாதிச்சும் காட்டினா. என்னது? இவ என் தம்பி பேரை காப்பாத்தினாளா? என்ன நினைச்சு பேசுற நீ? இந்த வீட்ல இருக்கிற எந்த கழுதைக்கும் என் தம்பியோட நினப்பு துளி கூட இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இவ வெறும் வெத்து வெட்டு, இவ பண்றதெல்லாம் பசப்புன்னு கூடி சீக்கிரமா உங்க எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுறேன். சண்டைக்குன்னு இப்படி அலையறாளே இந்த பொம்பளை. ச்சே. மேகலா, நீ இதையெல்லாம் பத்தி எதுவுமே கவலைப்படாத. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செஞ்சுக்கிட்டே இரு. ஆமா. இது எங்க இங்க எல்லாம் கிடைக்கும் போது? விஸ்வம், பாப்பா கோகுல், வா வா வா. எப்படி இருக்க? எங்க ஆளைய காணோம்? கல்யாண நாள் வேற நெருங்கிட்டு இருக்கு. என்ன நீ? இத பார், கல்யாணத்துக்காக முகூர்த்த புடவை, ரிசப்ஷன் புடவை எல்லாம் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன கோகுல், பார்த்து சொல்லு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்குமா? இத பார், நாளையில இருந்து நீ எங்கேயும் போக கூடாது. இங்கே இருந்து எங்களுக்கு ஒத்தாசை பண்ணணும். நீ தான் எல்லா வேலையும் முன்ன இருந்து பாத்துக்கணும். புரியுதா? அம்மா, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஆமா, இப்படிதான் சொல்லுவேன். அதனாலதான் லேட்டா வந்து இருக்கோம். இது வந்து கனகாம்பர கலர். நல்லா இருக்கா? அந்த பொண்ணு கலருக்கு நல்லா இருக்கும். திக்கு பார்டர். இது என்ன கலருங்க? இது என்ன கலர்னு தெரியல. ஓ, மயில் கழுத்து கலரா? ஏய், என்னடா, என்ன யோசனை? டேய், எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலடா. பரவாயில்ல, சொல்லு. குமார் ஃபோன் பண்ணண்டா. என்னவா? மேகலாவை பத்தி அவன் பார்த்தது, கேள்விப்பட்டது. டேய், மேகலாவை பத்தி நம்ம கேள்விப்பட்டது எல்லாமே தப்பாண்டா. மேகலா நடத்தையில ஒரு குறையும் இல்லடா. அவளோட தங்கச்சி புருஷன் பூபதி தான் அவளை பத்தி தப்பு தப்பா சொல்லி நம்மளெல்லாம் நம்ப வச்சுட்டாங்க. நேற்று ராத்திரி மெட்ராஸ்ல இருந்து குமார் ஃபோன் பண்ணியிருக்கான். நீ தூக்க மாத்திரை போட்டு தூங்கிட்டதா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட எதுவும் சொல்ல முடியாம தான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணான். எவனோ ஒரு அயோக்கிய பேச்சை கேட்டு மேகலா மேல பழி சுமத்திட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டான்டா. அது மட்டும் இல்லடா, அப்பா அம்மா நீ எல்லாருமே நம்புற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு தான் தான் காரணம்னு ரொம்ப வருத்தப்பட்டான்டா. டேய், இப்ப என்னடா பண்றது? ஏய், எனக்கு வேணும்டா. எனக்கு வேணும்டா. வேணும்டா. எனக்கு வேணும்டா. மேகலாவை நேர்ல வந்து சொல்லியிருந்தாலும், அந்த கடவுளை நேர்ல வந்து சொல்லியிருந்தாலும் நான் அவளை தப்பா நினைச்சிருக்க கூடாதுடா. இப்ப ஒரு செகண்ட்ல நான் அவளை தப்பா நினைச்சிட்டேன். எனக்கு தேவைடா. எனக்கு தேவைடா. இந்த தண்டனை எனக்கு தேவைதான்டா. டேய், என்னடா அது? சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. இனிமே அவன் முகத்துல எப்படி என்னால முழிக்க முடியும்? நம்ம என்னடா பண்ண முடியும்? சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மேகலா அவனை தப்பா நினைச்சிருக்க கூடாதுடா. எனக்கு வேணும்டா. டேய், அவன் நெருப்பு மாதிரிடா. அப்படி தெரிஞ்சிருந்தா அவளை அனாவசியமா சந்தேகப்பட்டேன்டா. இனிமே அவன் முகத்துல முழிக்கவே முடியாதுடா. டேய் டேய், அழாதடா. நான் இப்போ மேகலாவை பார்த்து பேச போறேன்டா. டேய், அவசரப்படாதடா. அவசரன்ற பேச்சுக்கே இடம் இல்லடா. நான் மேகலாவை பார்த்து அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் என்னோட மனசாட்சியும் என்னோட குற்ற உணர்ச்சியும் என்ன அரிச்சுக்கிட்டே இருக்கும். உடனே அவளை பார்த்து பேசி ஆகணும்டா. டேய், கொஞ்சம் நிதானமா யோசிடா. உன் சூழ்நிலை என்ன? எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுறா. அப்போ ஜானகி அவளையும் தூக்கி போட்டுற முடியுமா? பாவண்டா அந்த பொண்ணு. நீ பாட்டுக்கு திடீர்னு மேகலா பார்க்க போறேன்னு போயிடுவ. அப்ப அவன் மனசு எவ்வளவு பாடுபடும்.
மேகலா வேதனைப்படுத்துறது எவ்வளவு தப்போ அதே அளவு ஜானகியை வேதனைப்படுத்துறதும் தப்பு. கல்யாணம் வரைக்கும் வந்து நிக்குது. ஹல்ல அம்மா புடவையெல்லாம் காமிச்சு பேசி எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அம்மாக்கே இவ்வளவு சந்தோஷம் இருக்கும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் நினைச்சு பாடுறா. உண்மைதான்டா. ஆனா அட்லீஸ்ட் உன் நிலைமைய நேர்மையா அவகிட்ட சொல்றா. என்ன நடந்தோ அதை எடுத்து சொல்லி மன்னிப்பு கேளு. அதுக்கப்புறம் நீ மேகலாவை போய் பாரு. சரிடா.